எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப். ஏன்னா டாஸ்க்கை வந்து சரியாக செய்ய மாட்டுறாங்க, எல்லாத்துக்கும் சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோடி பிடிச்சி தூக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே யாருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 2 கான்வர்சேஷன் நடந்துச்சு. ஒன்று விக்கல்ஸ்க்கும் நம்ம பார்வதிக்கும், அப்புறம் சாண்ட்ராவுக்கும் பார்வதிக்கும். இந்த 2 முக்கியமான ஒரு கான்வர்சேஷன். ஸோ அது வந்து இந்த கேமுக்கு எப்படி போகுது அப்படிங்கிறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் இப்போ தான் வந்து டாஸ்க்கு ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லி உட்காந்துருந்தா, ஏன்டா அவங்களுக்கு காலையில் அப்படிங்கிறதே ஒன்று கிடையாதா? சரி, ஓகே. நேற்று நைட்டு தான் டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நைட் போயிடுச்சு. ஸோ அதனால் 9 டாஸ்க் மொத்தம் அப்படிங்கிறப்ப இப்போ வந்து நீங்கள் சேர்த்தா கூட 3 டாஸ்க் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 6 இருக்குது. ஸோ 6ஐயும் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 3 வைக்கணும். ஓகே, 3னா வெனஸ்டே ஒரு 3, தேர்ஸ்டே ஒரு 3 வச்சாலும் சரி, இல்லை 2 வச்சாலும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் வைப்பாங்க. வெள்ளிக்கிழமை எனக்கு தெரிஞ்சு 1 தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை கண்டென்ட்டும் எதுவும் இருக்காது. ஸோ மேபி வெள்ளிக்கிழமை புஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 2, 2, 4, இன்னொரு 2 கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை 3, 2, 1 இப்படி கூட வைக்கலாம். 6 சரி, அது கூட எப்படினாலும் வச்சுட்டு போகிறாங்க. பட் இது ரொம்ப லேட்டாக இருக்குல்ல அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் அவர்களே ரெட் கார்டு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், கொடுக்கப்பட வேண்டும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவர் இது வரைக்கும் பேசின வார்த்தைகள் நீங்கள் 2வது வாரத்துலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஆக்ரோஷமான ஒரு மனிதன். ஓகே, வார்த்தைகள் வந்து டப்பு டப்புன்னு விட்டுருவார். கேவலமான வார்த்தைகள் பேசியிருக்காரு, கேடுகட்ட வார்த்தைகள் பேசியிருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். பட் எந்த ஃபார்மேட் ஆஃப் த கேம் இருந்தாலும் பரவாயில்ல. கமருதீனுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான். முன்னே டிக்கெட்டு ஃபினாலே எடுத்தான்னா உள்ளே போயிடுவான். டிக்கெட்டு ஃபினாலே கண்டி மிஸ் ஆச்சுன்னா இந்த வாரம் எவிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கிறது. ஏன்னா ரெட் கார்டு கொடுத்து அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரெட் கார்டு அப்படிங்கிறது எப்படின்னா ஃபோர்ஸ்ஃபுல் ஆக்ஷன் தான். அதாவது அடித்து காலி பண்ணி தும்சம் பண்ணி சபரி பண்ணதுக்கே ரெட் கார்டு கொடுக்கல. அவனோட கம்பேர் பண்ணுவோம் கமருதீன்லாம் ஒன்றுமே பண்ணல, தூக்கி அந்த கூடையே தான் உதைச்சான். பெண்கள் கிட்ட ரொம்ப அருவருப்பாக கேடுகட்டத்தனமாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ அதெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா மேபி நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டை நான் ஏற்றுருவேன். நான் கமருதீனுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று டாஸ்க் ஸ்பாய்லர், பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுக்கணும். அவங்களும் அடிக்கிறாங்கன்னா அவங்களும் கேவலமாக அந்த ஆடி ஒரு ஆம்பளையை அடித்து அதுக்கு ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் மீட்ரு தாண்டினா தான் ரெட் கார்டு. ஸோ பார்வதிக்கும் ரெட் கார்டு அப்படிங்கிறது வந்து வாய்ப்புகள் கிடையாது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, அடுத்து வேறு என்னன்னா அப்போ கமருதீனுக்கும் இல்லை, பார்வதிக்கும் இல்லைனா அப்போ யாருக்கு ரெட் கார்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்குற நமக்கு தான். ஏங்க நீங்கள் வேறு அதான் டாஸ்க் ஸ்பாய்லர்னு சொல்லி பார்வதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் வாங்கி வச்சுருக்காங்க. அது 100% அவங்களுக்கு பொருந்தும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் டாஸ்கில் ஏதாவது பிரச்சனை பண்ணுறதுங்கிறது பார்வதி பண்ணுறது தான். அதை வச்சு நீங்கள் வெளியே ரெட் கார்டு எடுக்கணும் அப்படின்னா எடுக்க முடியாது கண்டிப்பாக. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, இது ஒன்று. அடுத்து 2 பேர் பேசினாங்க, விக்கல்ஸ் அண்ட் நம்ம பார்வதி. அதில் திவ்யாவுடைய கேம் வந்து டீகோட் பண்ணிட்டாங்க. திவ்யா வந்து எப்பயுமே தான் பண்ணுவான்ட்டு. இப்போ நீ ஏன்டா அந்த வார்த்தையெல்லாம் விட்டேன்னு சொல்லி கேட்டதுக்கு, அதுக்கு சிவாஜி கணேசன் பெர்ஃபார்மன்ஸ் வேணும்ல, ஒரே அழுக. நான் எங்கெங்கே விட்டேன், அவங்க வந்து என்னை பேசக்கூட இல்லை, ஒரு உரிமை கூட கொடுக்கல, பேச மாட்டேன்ட்டாங்க. அவள் தான் உன்னை இழுக்கிறான்னு தெரியும், நீ எதுக்கு கும்கியா நம்ம பின்னாடியே ஓடிட்டுருக்க, நீ பண்ண வார்த்தைகள்லாம் ஃப்ராடுகள்லாம் சொல்லலாமா, தப்பு தானே, அவள் என்ன தான் பண்ணியிருக்கட்டுமே, அவளை நீ போட்டு உரி கேம் இப்படி ஆடுறான்னு சொல்லி ஹைலைட் பண்ணு. அதை விட்டு உட்காந்துக்கிட்டு நான் அடிக்க போகிற மாதிரி போனேன்னா அவனும் தள்ளி விட்டான். அவள் தள்ளி விட்டுனாலும் யாரும் சாண்டா சொல்கிறாங்க நான் பயம்படுத்தினேன் அப்படின்னு. நான் எங்கே பயம்படுத்தினேன், நானே பயந்துருக்கேன்ட்டு ஒரே அழுக. இது ஒரு பக்கம். அடுத்து சாண்ட்ரா பார்வதி வந்து அவங்களே அசம்ஷன் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க டிக்கெட்டு. அதான் கேமே அதுதான். அதை நீங்கள் வன்மமாக அந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அங்கே ஒரு சாண்ட்ரா சூப்பராக சொன்னாங்க, டிஸ்க்ளைமர் போட்டுலாம் சொல்லாத, இது எப்படி போகும் நான் நினைக்கிறேன், அவங்க இப்படி நினைப்பாங்கன்னு தெரிலன்னு சொல்லாத, உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிடு. அதை விட்டு இப்படி நினைக்கிறாங்கலாம் சொல்லாத. ஏன்னா அவன் சொன்னது அப்படி தான். திவ்யா வந்து எனக்கு காம்படிஷன் பண்ணுறான், கரெக்டு, ஒரு போட்டினா இருக்க தான் செய்யும். விக்ரம் சபரி என்னை ஜெயிக்க கூட நினைக்கிறாங்க டிடிஎஃப்பில். ஆமாம், ஆப்வியஸ்லி அவங்களுக்கு வன்மம் இருக்குது, அதை பண்ணிட்டு போகிறாங்க. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளோதான். இதை போய் உட்காந்துக்கிட்டு கேம் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம சிந்திச்சிட்டு இருந்தோம்னா அது வந்து நல்லா இருக்காது. ஸோ பார்வதி கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் பண்ணுறாங்க கேமுங்கிறது பார்க்க முடியுது. உங்களுடைய கருத்துக்கு?